Good morning students. Today I discuss about this edible plants used as tripals. பழங்குடியினர் உணவாக பயன்படுத்தப்படும் தாவரங்கள். Consuming wild edibles is part of the food habits of people in many societies and intimately connected to virtually all aspects of their socio-cultural, spiritual life and health. It also plays a major role in meeting the nutritional requirement of the tribal population in remote parts of the country throughout the year. Tribals collect various parts of the plants growing in forests such as fruits, flowers, seeds and young shoots, leaves, etc. In India, about 800 species are consumed as food plants. அதாவது மலைவாழ் மக்கள் பெரும்பாலும் உணவாக தாவரங்களை பயன்படுத்துகின்றனர். அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் 800 வகையான சிற்றினங்களை உணவாக பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல அந்த தாவரங்களில் காணப்படக்கூடிய நியூட்ரிஷனல் வேல்யூக்காகவும் பெரும்பாலும் பயன்படுத்துகின்றனர். இந்த தாவரத்தினுடைய பகுதிகளான ஃப்ரூட்ஸ், காய், கனி, இலைகள் மற்றும் தண்டு பகுதி, மலர் போன்ற பாகங்கள் அனைத்தும் உணவாக பயன்படுத்துகின்றனர். ஓகேவா? த இந்தியன் எடிபிள் பிளான்ட்ஸ் கிவன் பிலோ. சம் இந்தியன் எடிபிள் பிளான்ட்ஸ் கிவன் பிலோ. அதாவது உணவாக பயன்படக்கூடிய சில தாவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர் ஆர் ஃபாலோயிங் தீஸ்: ஐக்கிராந்தஸ் ஆஸ்பெரா, அமராந்தஸ் விரிடிஸ், பேசல்லா ரூப்ரா, பாகனியா பர்பூரியா, கீனோபோடியம் ஆல்பம், காமலினா பெங்காலன்சிஸ், சைப்ரஸ் எஸ்குலண்டா, ஆசினா இண்டிகா அண்டு கலாமஸ் எரெக்டஸ், கேனாபிஸ் சட்டைவா, டயோபைரஸ் மெலனோசைலான், போகினியா பர்பூரியா, போனிக்ஸ் சால்வஸ்டிஸ், ஆண்டிடெஸ்மா ஆசிடம், லிட்டியா ஹூப்பிபா. ஓகேவா? சம் edible plants. These are all the some edible plants. அதனுடைய பார்ட்ஸ், எந்த பார்ட்ஸ் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்ஸ், லீவ்ஸ், டெண்டர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஓகேவா? இதை ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஸ்டேட்டில் பயன்படுத்துகிறாங்க: அஸ்ஸாம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், யூபி, ஏபின்னா ஆந்திர பிரதேஷ், கேரளா, மணிப்பூர். ஓகேவா? இதில் எந்தெந்த ஸ்டேட்டில் உணவாக இவை பயன்படுகிறது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம் ஃபெர்ன்ஸ் ஆர் ஆல்சோ கன்சியூம்டு அஸ் வெஜிடபிள்ஸ் பை ட்ரைபால்ஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியா. அது மட்டும் அல்லாமல் இந்தியாவில் சில ஃபெர்ன்ஸ் பெரணிகளும் உணவாக பயன்படுகின்றன. அதாவது ஹெல்மிந்தோஸ்டாக்கிஸ், லாஸ்டீரியா, ஓபியோக்ளாசம் அண்டு ட்ரையாப்டரிஸ். இதெல்லாம் என்ன தாவரம்னா டெரிடோஃபிட் தாவரங்கள். ஓகேவா? பேரணிகள்னு சொல்லுவோம். இவையும் உணவாக பயன்படுகின்றன. இன் அடிஷன் டு கிரீன் பிளான்ட்ஸ் மெனி மஷ்ரூம்ஸ் ஆல்சோ கன்சியூம்டு பை ட்ரைபால்ஸ் பீப்புள். எக்ஸாம்பிள் மோர்ச்செல்லா, லைகோபெர்டான், பாலிபோரஸ், ஆர்குலாரிஸ் அண்டு லெண்டினஸ் பொட்டுலஸ். ஓகேவா? இந்த பூஞ்சை வகை இனங்களும் உணவாக பயன்படுகிறது. ஓகேவா? பூஞ்சைகளும் உணவாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு த பிளான்ட்ஸ் யூஸ்டு ஃபார் இன்டாக்சிகேன்ட்ஸ் அண்டு ஃபெவரேஜஸ் பை ட்ரைபால் பீப்புள். இந்த பழங்குடியின மக்களுக்கு பயன்படும் போதைப்பொருள் மற்றும் பானங்கள். போதைப்பொருளாக எந்த தாவரங்கள்லாம் பயன்படுகிறது, பானங்களாக எந்த தாவரங்கள்லாம் பயன்படுகிறது அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Intoxicants and beverages consumed by tribals for intoxication by various type of depending upon the plants from which they are obtained and the process and preparation. Women and children also consume this during religious ceremonies and festivals. For example, rice pear is used as light tranquilizer for treatment of fever, dysentery, diarrhea and ஜியோ ஈகாலஜிக்கல் டிஸார்டர்ஸ். அதாவது
இந்த போதை பொருளானது பானங்கள் மற்றும் போதைப்பொருள் சில தாவரங்களில் கிடைக்கிறது. இதை வந்து சில ஃபெஸ்டிவல்ஸ் விழாக்களுக்கும் சில ரிலிஜியன்ஸ் ஃபங்க்ஷன் அதாவது உறவினர்கள் விழாக்களுக்கும் இதை வந்து உணவாக பயன்படுத்தி சந்தோஷமாக அந்த பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர். ஓகேவா? அடுத்தது சம் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டாக்சிகேன்ஸ் போதைப்பொருள். சம் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டாக்சிகன்ஸ் சம் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய யூசஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போரசஸ் ஃப்ளாபிலிஃபர் ஆசியன் பால்மைரா பால்ம், அதாவது பாம் தாவரங்கள். அது என்ன ஃபேமிலி, அதனுடைய யூசஸ் மேக்கிங் ஆல்கஹாலிக் ட்ரிங்க். ஓகேவா? அப்போசைன் அது ஃபேமிலி வந்து அரிகேசி பாம் தாவரம்னு சொல்லுவோம். கேனாபிஸ் சட்டைவாஸ் ஃபேமிலி கேம்பரேசி யூசஸ் பாங் லாசி, இதுவும் ஒரு வகையான போதைப்பொருள். ஓகேவா? இதை எந்தெந்த ஸ்பீசிஸ் என்னென்ன பயன், ஓகேவா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க லைனாக. ஓகேவா? கேரிப்டா யூரன்ஸ் எலுஸ்வென் கோரிக்கேனா. ஓகேவா? கொஞ்சம் இந்த பொட்டானிக்கல் நேம்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து படிச்சிங்க. ஓகேவா? இதில் என்னென்ன போதைப்பொருள் எந்தெந்த தாவரங்கள்லாம் பயன்படுகிறது, ஓகேவா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிளான்ஸ் யூஸ்டு பை ட்ரைபால்ஸ் அஸ் சோர்ஸ் ஆஃப் ஆயில். ட்ரைபால்ஸ் வந்து இந்த பழங்குடியின மக்கள் வந்து ஆயில் பொருள் எந்தெந்த தாவரத்திலேருந்து ஆயிலாக பயன்படுத்துகின்றனர், எந்தெந்த தாவரத்திலிருந்து ஆயிலாக பயன்படுத்துகிறார்கள், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்லியம் சட்டைவம். ஓகே, ஃபேமிலி லில்லியசி. பார்ட்ஸ் வந்து கார்லிக் பல்ப் அப்படிங்கிற ஒரு அந்த பகுதி. ஓகேவா? தாவரத்தின் ஒரு பகுதி கார்லிக் பல்ப். அதை வந்து என்னது யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் சல்ஃபர் அண்டு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் காணப்படுது. அடுத்தது வந்து அக்ரிமோன் மேக்சிகேனா ஃபேமிலி பேப்பரேசி. பார்ட்ஸ் ஆயில் அப்டைன்ட் ஃப்ரம் சீட்லேருந்து அந்த ஆயில் பெறப்படுகிறது. யூசஸ் பார்த்தீங்கன்னா மெடிசனல் பர்பஸுக்கு பயன்படுகிறது. அசாடிராக்டா இண்டிகா வேப்ப மரம்னு சொல்லுவோம். அசாடிராக்டா இண்டிகா ஃபேமிலி மீலியசி. பார்ட்ஸ் ஆயில் அப்டைன்ட் ஃப்ரம் சீட்ஸ் கால்டு நீம் ஆயில், வேப்பம் எண்ணெய்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் நீம் ஆயில்னு சொல்லுவோம். யூசஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கட்ஸ் அண்டு வூண்ட்ஸ் ட்ரைபால்ஸ், அதாவது ஸ்கின் தோல் வியாதி மற்றும் காயங்கள் மற்றும் அனைத்துக்கு இந்த பழங்குடி மக்கள் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். எலையோகார்பஸ் ஃப்ளோரிஃபண்டஸ் ஃபேமிலி எலையோகார்பேசி. பார்ட்ஸ் சீட்ஸ் யூசஸ் குக்கிங் ஆயில் அண்டு டிசார்டர்ஸ். ஓகேவா? குக்கிங் ஆயில் சமையலுக்கும் இந்த ஆயிலாக பயன்படுகிறது. அது மட்டும் டிசார்டர்ஸ் அதுக்கு இதுவே மருந்தாக பயன்படுது இதனுடைய ஆயில். நெக்ஸ்ட்டு கார்சினியா இண்டிகா இந்த கோவப்பழம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கார்சினியா இண்டிகா ஃபேமிலி குலிசிபரே. பார்ட்ஸ் சீட்ஸ் ஆயில் அப்டைன் ஃப்ரம் சீட்ஸ். யூசஸ் ஆயில் இஸ் எடிபிள் அண்டு மெடிசனல் பர்பஸ். ஆயில் வந்து உணவாக பயன்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் மருந்து தயாரிக்கவும் பயன்படுகிறது, மருந்தாகவும் பயன்படுகிறது. ரீசனஸ் கம்யூனஸ் ஆமனக் ஃபேமிலி யூபர்பிஎஸ்சி. பார்ட்ஸ் கேஸ்டர் ஆயில் அப்டைன்ட் ஃப்ரம் சீட்ஸ், அதுதான் அது என்னது அந்த ஆயிலுக்கு சொன்ன என்ன ஆயில்னு சொல்கிறாங்க, கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் வார்ம் இண்டஸ்டேஷன் அண்டு மெடிசினல் பர்பஸ். ஓகேவா? வார்ம் இண்டஸ்டேஷன் உங்களுக்கு வந்து மருத்துவத்துறையில் வந்து மருந்தாகவும் இவை வந்து பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு டாபிக் இஸ் பிளான்ஸ் யூஸ்டு பை ட்ரைபால்ஸ் பை அப்டைன் ரெசின்ஸ். ரெசின் வந்து எந்தெந்த தாவரத்திலேருந்து இந்த பழங்குடியின மக்கள் பெறுகின்றனர். ஓகேவா? எந்தெந்த தாவரத்திலிருந்து ரெசின் பெறப்படுகிறது அதுதான் பார்க்குறோம். ரெசின்ஸ் கேன் பி டிஃபைன்ட் as oxidation products of various essential oils. These resins can be broadly classified into 3 categories. அதாவது பொதுவாக ரெசின் வந்து ஒரு தாவரத்திலேருந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? சில மாறுதல்கள் அடைந்து தான் அது வந்து ஆயிலாக நம்மளுக்கு கிடைக்கிது, ரெசினாக கிடைக்கிறது. அது வந்து there are following கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஓலியோ ரெசின்ஸ், கம் ரெசின்ஸ் அண்டு ஹார்ட் ரெசின்ஸ். ஹார்ட் ரெசின்ஸ்னால் டைட்டாக இருக்கும், கம்னா
ஒட்டிக்கூட தன்மையாக இருக்கும். ஓலியோ ரெசின்ஸ். ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெசின்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனியா ரெசினிஃபெரா ஃபேமிலி, ரூபியேசி, ஃபாட்ஸ், ஸ்டெம் அண்டு பட்ஸ். அந்த தாவரத்தினுடைய ஸ்டெம்மும் பட்ஸ் ஃப்ளவர் பகுதியும் பயன்படுகிறது. யூசஸ் ரெசின் மிக்ஸ்டு வித் கோகனட் ஆயில் இஸ் அப்ளைடு ஆன் ஹெட் அண்டு த்ரோட் பெயின் ரிலீஃப். அதாவது அந்த ரெசின் கூட கோகனட் ஆயிலை சேர்த்து த்ரோட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா ஹெட்டேக் அண்டு பெயின் வந்து ரிலீஃப், நம்மளுக்கு வந்து வலி இல்லாமல் போகும். அடுத்தது போசல்லா செர்ரேட்டா ஃபேமிலி, பர்சரேசி, ஆல் பார்ட்ஸ் ஆஃப் யூசஸ் மெடிசினல் பர்பஸஸ் ஃபார் ஹார்ட், ஆஸ்துமா, லிவர் கம்ப்ளைண்ட்ஸ், ஜாண்டிஸ். ஓகேவா. இதுக்கெல்லாம் இவை மருந்தாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு அதே தான் நிறையா பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா என்னென்ன ஃபேமிலி, அதனுடைய பார்ட்ஸ், அது என்ன யூஸ். ஓகேவா. அதுக்கு அந்த ரெசின் வந்து எதுக்கு வந்து பயன்படுகிறது அதுதான் நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக மஸ்லன்சியஸ் யூசஸ், அதாவது பிற பயன்பாடுகள். தாவரங்களானது இந்த பழங்குடியின மக்களுக்கு பயன்படும் பிற பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீபால் ட்ரீ, ஃபியூகஸ் ரிலிஜியோசான்னு சொல்கிறோம். யூசஸ் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அஸ் வெல் அஸ் மெனி ஆயில்மெண்ட்ஸ். ஓகேவா. பீபால் ட்ரீன்னு சொல்கிறோம். பெங்காயன் ட்ரீ, ஃபியூகஸ் பெங்காலன்சிஸ், யூசஸ் நேஷ்னல் ட்ரீஸ். ஃபியூகஸ் என்னது, ஃபியூகஸ் பெங்காலன்சிஸ் ஆலமரம். ஓகேவா. நேஷ்னல் ட்ரீ, இது வந்து நம்ம நேஷ்னல் தாவரம். அடுத்தது பீல், ஏகில் மேமாலோஸ், யூசஸ் சேக்ரட் ட்ரீ ஆஃப் இந்தியா இன் லார்ட் ஆஃப் சிவா. ஓகேவா. இது வந்து ஆக்சுவலாக சிவன் கோயில் காணப்படக்கூடிய அந்த அரச மரம்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த மரங்கள் தான் மெயினாக வந்து சிவன் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மரங்கள் காணப்படுகிறது. அடுத்தது அசோக மரம், சரக்கா இண்டிகா. ஓகேவா. அசோக மரம். யூசஸ் த அசோகா ட்ரீ இஸ் கன்சிடர்டு சேக்ரட் பை ஹிந்துஸ், புத்திஸ்ட் அண்டு ஜைனிஸ்ட். ஓகேவா. அந்த புத்த மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர்லாம் எந்த அசோக மரத்தில் தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு வந்து அதுக்கு இருந்தனால அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையோட அசோக மரத்தை நம்ம வணங்கி வரோம். ஓகே. மேங்கோ ட்ரீ, மாஞ்சிபரா இண்டிகா. மேங்கோ ட்ரீ மோஸ்ட்லி என்னது, எல்லா நம்மளோட லீஃபு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சம் ஃபங்க்ஷனுக்கும் ஃபெஸ்டிவலுக்கும் அதை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து நீம் ட்ரீ, அசாட்ராக்டா இண்டிகா. uses it many medicinal purposes used as some disease and temple. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மன். ஓகேவா. இது வந்து மெடிசனல் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது. வேப்ப மரம் பொதுவாக இருந்தாலும் என்னது, அம்மன் கோயில் அந்த இடத்துல இருக்கும். அதனால் இது வந்து ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக அந்த வேப்ப மரத்தை நம்ம பார்ப்போம். அடுத்தது பனானா, மியூசா பாரடிசியாக்கா. யூசஸ் த சேக்ரட் பனானா யூஸ்ட் அஸ் மெனி ரிலீஜியஸ் செரிமனிஸ். அதாவது சில ஃபங்க்ஷன் விழாக்களுக்கு இந்த வாழை மரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. கோகனட் ட்ரீ, கோகாஸ் நியூசிஃபரா. ஓகேவா. யூசஸ் சவுத் இந்தியா ட்ரீ இஸ் யூஸ்ட் அஸ் இன் சேக்ரட் டெம்பிள். ஓகேவா. பொதுவாக இவை கோயில் குளங்களுக்கு நம்ம வந்து தேங்காய் தான் பயன்படுத்துவோம். ஓகேவா. அந்த கோயில் குளங்கள் தேங்காய் எடுத்துகிட்டு போய் படைக்க எடுத்து போவோம். ஓகேவா. இதுதான் அந்த சேக்ரட் டெம்பிள்னு சொல்கிறோம். ஓகேவா. புனிதமாக கருதப்படும் இந்த தேங்காயெல்லாம். துளசி, ஆசிமம் சாண்டம். யூசஸ் துளசி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் சேக்ரட் பிளான்ஸ் இஸ் அவர் கண்ட்ரி. அதாவது துளசி தாவரம் வந்து பொதுவாக நம்ம இந்தியாவில் வந்து காணப்படுகிற புனித தாவரமாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள்.